எங்கே செல்வது என்று திக்கு தெரியாத காட்டிலே நாங்கள் இருந்தோம். நாங்கள் ஏதோ பேருக்கு இருந்தோமே ஒழிய கடந்த 5 ஆண்டுகளிலே நாங்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அல்ல. நம்முடைய அம்மா உணவகங்களை திறக்கணும்னு சொன்னாங்க. அந்த மனசு வந்து நாங்கள் 5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு குறுகி இருக்கோம். தளபதியுடைய முதலமைச்சருடைய கண்ணசைப்பு செயல்பட்டு மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் நாங்கள் பெருமை சேர்த்து தருவோம் என்ற உறுதிப்பாட்டை சொல்லி அந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் சந்திக்கின்ற நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது யார் என்று சொன்னால் விஜய் நற்பணி மன்றம் என்பதை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். கடந்த 9 ஆண்டு காலம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனப்புழக்கம். எங்கே செல்வது என்று திக்கு தெரியாத காட்டிலே நாங்கள் இருந்தோம். நாங்கள் ஏதோ பேருக்கு இருந்தோமே ஒழிய கடந்த 5 ஆண்டுகளிலே நாங்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அல்ல. மிகப்பெரிய கொடுமை. யாருக்கும் எந்த வகையிலும் செய்ய முடியாது இந்த ஆண்டு காலத்தில். அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட கடைசியிலே நாங்கள் சொல்வது, தேர்தலுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட வெற்றி வாய்ப்பு இழந்து வருகின்ற பொழுது ஒரு நமக்கு எதிரியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கின்றது. அதற்கு நம்முடைய ஆதரவு இருந்தால் நம்முடைய கீழே இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்ய முடியும் என்கின்றதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் நாங்களும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றவர்களிடத்தில் பேசணும். குறிப்பாக கடம்பூர் ராஜ் அவர்கள் முதலாக அந்த கோரிக்கையை கொண்டு போய் வைத்தார். ஆனால் தலைமை வேறொரு முடிவில் இருந்தது. நம்முடைய பொதுச் செயலாளர் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அதை அழகாக சொன்னார். அதை நாங்கள் வெளியே சொல்ல விரும்பவில்லை. இருந்தாலும் அது போன்ற நிகழ்வுகள் வருகின்ற பொழுது யார்தான் இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவருடைய தொண்டனாலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தொண்டனாலும் எப்படி இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை இன்றைக்கெல்லாம் 50% என்று சொன்னார்கள். அனைவருமே இன்றைக்கு புரட்சித் தலைவர் வழியிலே இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரை பார்க்கின்ற ஒரு நிலைமை உருவாகிவிட்டது. இதுதான் நம்முடைய அம்மா உணவகங்களை திறக்கணும்னு சொன்னாங்க. அந்த மனசு வந்து நாங்கள் 5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு குறுகி இருக்கோம். அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய அம்மா அவர்கள் திறந்து வச்ச முதல் இது பாத்தீங்கன்னா நம்முடைய ஆபீஸ், நம்முடைய நாங்கள் எல்லாம் அமைச்சராக இருக்கின்ற வழியில் இருக்கின்ற அந்த உணவகத்தை முதல்ல திறந்து வச்சார்கள். அதை திறந்து வைக்கிற பொழுது அந்த கண்ணில் இருந்து பார்த்தோம் அந்த நிலைமையெல்லாம் எப்படி அந்த வந்து சாப்பிட்டவர்களுடைய எண்ணம். அதை இன்றைக்கு சொல்கிறார்கள். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா நியூஸ்ல நம்முடைய உலகத்தை புகழ்பெற்ற ஒருவரே அந்த கலை இலக்கியத்தில் செயலாளராக இருந்த ஒருவர் சென்று 2 இட்லிகளை வாங்கி சாப்பிட்டு வருகிறார் என்ற நிலைமை இருக்கின்ற பொழுது அப்போது ஏழை எளியவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்திருக்கும். இதையெல்லாம் இன்றைக்கு உருவாக்குகின்ற தலைவராக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கின்றார். அந்த வழியில் தான் நாங்களும் அவரோடு இணைந்து நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை செய்கின்றவர்களாகத்தான் நாங்கள் இருப்போம். எந்த வகையிலும் எங்களுக்கு நாங்கள் அமைச்சர்களாக இருந்தோம் மாறிட்டோம். நாங்கள் வந்தது கீழிருந்து தான். இந்த கீழிருந்து வந்ததை நாங்கள் யாரும் இன்றைக்கு வரை அதை மறப்பதில்லை. என்னைக்கு ஊருக்கு போனாலும் கண்ணாங்கோயில் பக்கத்தில் வேஷ்டி மடிச்சுக்கிட்டு அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க சொன்னாலும் அங்கதான் நாங்க போய் உட்காருவோம். எங்களை பொறுத்தளவில் அந்த ஊர் இருக்கிற மக்கள் வந்து போகணும் பார்க்கணும். நமக்கு ஒண்ணு அதிகாரம் வந்து கொடுத்ததில்ல. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்மளை உருவாக்குனாங்க. அதுக்கு பிறகு பல்வேறு காலகட்டங்கள் நாங்கள் எல்லாம் மன உளைச்சல். இன்றைக்கு நேற்று ராத்திரியில தான் நிம்மதியா இருக்கிறோம். அண்ணா ஆனந்தன் சொன்னாரு, நாங்க கடம்பூர் ராஜா இது கூட நாங்க எல்லாரும் கூட பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கிற போது என்ன ஒரு நெருடல், என்னடா என்ன வந்து பார்த்ததுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது. ஒரு குடும்பத்துல தம்பியோட போய் ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்து வந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, தலைவர் என்ன நினைக்கிறாரோ அந்த வகையில நாங்கள் அனைவரும் இருப்போம். இன்னும் நிறைய பேர் எல்லாம் வந்து பல மாவட்டங்கள்ல தமிழகம் முழுவதும் வரணும்னு சொன்னாங்க. நாங்க தான் முதல்ல நாங்க போயிட்டு வந்தப்ப அவங்க போற போதே கேட்பாங்க, உங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? ஒன்னும் பண்ண வேண்டாம், மரியாதை கொடுத்தா போறாங்க. அதை அவர் வந்த உடனே சொன்னோடனே எங்களுக்கு அதே இணைப்பு விலகல். அதே மாதிரி மாவட்டந்தோறும் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள், நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம், ஏன்னா அங்கிருந்து எல்லாத்தையும் கூட்டு வந்தா செலவு 2 செலவாகு, அவங்களும் வந்துட்டு திருப்பி எல்லாம் போக முடியாது. அதனால ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அந்தந்த மாவட்டத்திலேயே வச்சுட்டீங்கன்னா நாங்க அந்தந்த மாவட்டத்தில் ஒரு இடத்துல ரெடி பண்ணி வச்சா நீங்க வந்து அனைவரையும் நினைத்துக் கொள்ள வேண்டும். அனுபவங்களில் கலந்து கொள்கின்ற இடமாக இந்த இடத்தில் வந்து சேர்ந்தமைக்கு நாங்கள் பொதுச் செயலாளருக்கு மன நிறைந்த நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டியும் வாழ்த்துக்கள் தெரிவித்து, அவர் குறிப்பிட்டது போல புரியல, அங்க இருக்கின்ற என்னுடைய கடலூர் மாவட்டத்தில் மாவட்ட அமைச்சர் இருக்காரு. அந்த அவர் கடந்த 32 ஆண்டுகள் 30 ஆண்டு காலமாக மன்றத்தில் செயல்பட்டவர். எனக்கும் 2011 2016 துணையாக நின்று என்னை வெற்றிக்கு பாடுபட்டவர். என்றென்றும் மறக்க மாட்டோம்.
அவரும் என்னுடைய சகோதரனாக, தம்பியாக, உற்றாராக, உறவினராக, எங்கள் குடும்பத்தில் ஒருவராக. இது நம்ம எல்லாம் ஒரே இயக்கம். தமிழக வெற்றி கழகம் என்பது பிறப்பிக்கும் எல்லா உயிருக்கும் என்பது அதில் எல்லாமே அடங்கி போச்சு. ஊர்வன, பரப்பன, பிரிப்பன, விலங்கினம், மற்றபடி பிறப்பு அரிது பிறப்பது அறிவது, மானுட பிறவியில் இல்லாமல் பிறப்பது அரிது. அனைவருக்கும் இந்த ஒற்றை சொல் வார்த்தையில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஒரு தலை நிமிர்ந்து நிற்கின்றார் என்பதை நான் குறிப்பிடுகிறேன். அது மட்டுமல்ல, வெரி டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் வெளிப்பாடு தன்மை உள்ள அரசு, ஒரு இடத்துல கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இல்லாத அரசு. இதை நாங்கள் முதற்கட்டமாக எங்களை போன்ற மனிதர்கள், அரசியல் அனுபவம் உள்ள மனிதர்கள் வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். நாங்க மட்டும் இல்ல, இந்த நாடே வாழ்த்துது. அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, தலைமை என்ன சொல்கிறதோ, தலைமையோட கட்டளை என்னவோ, தலைமையோட உத்தரவு என்னவோ, மாண்புமிகு நீதிபதி டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களோடு பயணித்த அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் சொன்ன கண் அசைவுக்கு நாங்கள் செயல்படக்கூடிய ஆள். அந்த கண் அசைவுக்கு தளபதியுடைய, முதலமைச்சருடைய கண் அசைவுக்கு செயல்பட்டு மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் நாங்கள் பெருமை சேர்த்து தருவோம் என்ற உறுதிப்பாட்டை சொல்லி, சகோதரராக, உற்றாராக, உறவினராக, நண்பனாக, குடும்பத்தில் ஒருவராக அங்கிருக்கின்ற மன்ற தோழர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இணைந்து கிஞ்சட்டும் அவருக்கு இடையூறு வராத அளவுக்கு எங்களுடைய செயல்பாடு முழுமையாக இருக்கும் என்ற உறுதிப்பாட்டை நாங்கள் வந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாக பொறுப்பாளர் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட சட்டமன்ற உள்ளிட்ட அனைவர் சார்பாக நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் 2011 அம்மா அவர்கள் முதலாக நாங்கள் ஒரு 15 தேர்தல்களில் புரட்சி தலைவர் இயக்கத்தை கண்ட நாள் முதல் 1977 தான் முதல் பொது தேர்தல். அந்த முதல் தேர்தலிலேயே வாக்குச்சாவடி முகவராக எங்களுடைய பணியை தொடங்கினோம். ஆகும்போது 15 தேர்தல்களை நாங்கள் பணியாற்றிய பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011 முதலாக எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கினார். அந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் சந்திக்கின்ற நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது யார் என்று சொன்னால் விஜய் நற்பணி மன்றம் என்பதை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அன்பு சோழர் பொதுச் செயலாளர்களுக்கு நன்றாக தெரியும். 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி நேரடியாக களத்தில் இருந்து பணியாற்றியவர்கள். அதனால்தான் என்னோடு வந்து திருச்சிற்றம்பலம் போன்றவர்கள் அவர்கள் அந்த காலத்தில் மன்றத்தில் பணித்தவர்கள். அதே போல இன்றைக்கு நாங்கள் சம்பந்தவர்கள் சொன்னதை போல நாங்கள் என்ன பேச வேண்டும் என்று எண்ணினோம் அதை போல அன்பு தோழர்களும் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதேபோல சம்பந்தவர்கள் நீண்ட நெடிய பயணமாக புரட்சி தலைவர் அம்மாவோடு 3 முறை பயணித்தவர். அதே போல சோழதி அவர்களை பற்றி சொல்லலாம். திருச்சியின் மையப்பகுதியில் இன்னைக்கு திருச்சி தான் மாண்பு முதலமைச்சர் சொன்னார்கள், என்னுடைய இதயம் தமிழ்நாட்டின் இதயம் என்று சொன்னால் திருச்சி எனக்கு இதயம் என்று சொல்ல அந்த மண்ணில் இருந்து வந்திருக்கின்றார். அதேபோல் மாவட்ட கலாச்சாராக வந்திருக்கின்ற ரவிச்சந்திரன் அவர்கள் புரட்சி தலைவர் முதலாக அமைச்சரவை அமைத்த நேரத்தில் அமைச்சராக காளிமுத்து அவர்களுடைய சகோதரர். இன்னும் பல்வேறு நிலைகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே ஓட்டப்படாத சிவபெருமாள், இங்கே அன்பு சோழர் முருகன் 2011 என்னோட சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர்கள், பெருமாள் ராஜா அவர்கள் இங்கே கலச பார்க்காங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கே உலகத்தில் புலவர் அம்மா கோவிந்தசாமி அவர்கள் சட்டமன்ற முன்னாள் கோவிந்தசாமி 5 வருஷமா எதிர்கட்சியில் எப்படி இருந்தாருன்னு தெரியும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.